ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் டிராகன் தமிழ் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஓமை கடவுளே திரைப்படத்தை இயக்கிய அஸ்வத் மாரிமுத்துடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், அனுபமா, ஸோ இவங்களாம் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் இன்னும் விரிவாக பார்ப்போம். டிராகன் திரைப்படத்துடைய கதை என்ன? இருமொழி கொள்கையால் ஜெயிச்ச 2 நகரங்கள், ஒன்று சிங்கப்பூர், இன்னொன்று தமிழ்நாடு. பட் அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் படிப்பினுடைய முக்கியத்துவம் தமிழகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் படிப்பே இல்லாமல் போக்கிரியாக சுற்றி பொறுக்கித்தனமாக 48 அரியர் வச்சா ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படம் பேசுகிறது. இதுதான் இந்த திரைப்படத்துடைய கதையும் கூட. ஒருத்தவன் பொறுக்கித்தனமாக இருந்து 48 அரியர் வச்சவன் வாழ்க்கையில் உருப்பிட்டானா இல்லையா, இதுதான் இந்த திரைப்படத்துடைய கதை. டிராகன் படத்தினுடைய கதாபாத்திரங்களை பார்த்துடலாம். பிரதீப் ரங்கநாதன் ஒரு 4 கிலோ எலும்பு தோலை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் ரசிக்க வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதை நிஜமாலுமே உடைச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த ரசிக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கேட்கணும். அந்த ஃபோட்டோ எனக்கு கொஞ்சம் அழுப்பேன் அப்படின்னு அந்த ஒரு இடம். அதே மாதிரி கௌதம் மேனன் எதிர்க்க அந்த குதிக்கிற ஒரு இடம். அடுத்தது ரூமில் போய் துண்டை கட்டிக்கிட்டு சலார்னு அடிச்சுக்கிற இடம். இந்த 3 சீன் தான். இந்த பையன்கிட்ட என்ன இருக்குது, இந்த பையன்கிட்ட ரசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இதுதான் அந்த மேட்ரு. அவ்வளோ சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ஃபண்டாஸ்டிக். ஸோ அடுத்தது கயாடு லோஹார். அவங்க கன்னட படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாடல். உண்மையிலே அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது அந்த பொண்ணோட நடிப்பாக இருக்கட்டும், ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ் இருந்தான் எனக்கு, அவன் என்னை ஏமாத்தினான்னு அந்த சொல்கிற இடம் இருக்குல்ல, இந்த 2 இடத்துலையுமே அந்த பொண்ணு அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தது. ரொம்ப கேஷுவலான பப்ளியாக இருந்தால் கூட ரசிக்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ். அது கயாடு லோஹார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபண்டாஸ்டிக். அனுபமா பரமேஸ்வரன். உண்மையிலே இந்த படத்தில் ஹீரோயின்னா எனக்கு தெரிஞ்ச அனுபமா பரமேஸ்வரன் தான். அவங்க ஒரு கிளாமர் ஆர்டிஸ்டாலாம் தான் அவங்க ப்ரொஜெக்ட் ஆகிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல நடிகை அப்படின்றத கிளாஸ் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த அழுகையும் அந்த தண்ணி பிடிச்சி குடிக்கணும், அதை ஆசுவாசப்படுத்திக்கிறது, தண்ணி பிடிச்சி குடிக்கணும். அதுக்கு அந்த கை காலெலாம் நடுங்குன அந்த இடம் இருக்குல்ல, வாவ். அதே மாதிரி பாவா ரோட்டில் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த காஃபி ஷாப்பு சூப்பராக இருந்தது, ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது அந்த சீனும் சரி. அதே நேரத்தில் மாடியில் நின்றுட்டு உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு அந்த தீர்க்கமாக சொல்கிற இடங்கள் இருக்குல்ல, சான்ஸே இல்லை. கீர்த்தி கேரக்டரில் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க அனுபமா பரமேஸ்வரன். அடுத்தது மிஷ்கின். உண்மையிலே இந்த படத்தில் மிஷ்கினை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த காரில் இருந்துக்கிட்டே பேசுகிறதா இருக்கட்டும், ஆஃபீஸில் பேசுகிற விஷயமா இருக்கட்டும், வீட்டுக்கு பொண்ணு கேட்கறதுக்காக வந்த விஷயங்களாக இருக்கட்டும், மிஷ்கின் சூப்பராக இருக்குது. ரசிக்கிற மாதிரி அந்த கேரக்டர், ரொம்ப அற்புதமான பிரின்சிபல் கேரக்டர் மிஷ்கின் பண்ணியிருக்காரு. அவருடைய கெரியரில் இந்த கேரக்டர் நிச்சயமாக பேசப்படும். அடுத்தது கௌதம் மேனன் ஃபண்டாஸ்டிக்கான ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஒரு டான்ஸ்லாம் ஆடுறாரு. அவரை தவிர அந்த கேரக்டர் வேறு யாராலும் பண்ண முடியாது. அது மாதிரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். அடுத்ததாக விஜய் சித்து அன்பு கேரக்டர்லேயும், குட்டி டிராகன் கேரக்டரில் ஹர்ஷத் கான், எஸ்பெஷலி இந்த காலில் உழற இடம் ஒன்று இருக்குல்ல, தலைவா ஒன்றா மாதிரி ஒரு பீஸ், ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி காலில் விழற இடமா இருக்கட்டும், காரில் படிச்சுக்கிட்டே போகிற இடங்களாக இருக்கட்டும், விஜய் சித்து ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. அவருடைய கெரியரில் உண்மையிலே இன்னும் நிறைய படங்கள் விஜய் சித்து நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேஷுவலான, அதுவும் முக்கியமாக அந்த கிஃப்ட் வாங்கடான்னும் போது பேசுகிற இடங்களாக இருக்கணும், ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். அடுத்தது ஜார்ஜ் மரியான், அவங்க மனைவியாக இந்துமதி மணிகண்டன். இந்த பேர் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி ஜார்ஜ் மரியான் சின்ன வயசில் ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்தில் என் காலை உடச்சிட்டு போனான்ப்பா, அந்த இடம் இருக்குல்ல, உண்மையிலே கண்ணுக்கெல்லாம் நெகிழ்ச்சி ஆகி கண்ணுலாம் கலங்கிடுச்சு. அதே மாதிரி அடுத்ததாக இந்துமதி மணிகண்டன், ஏற்கனவே அவங்க மெய்யழகனில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் இன்னும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க, ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது KS ரவிக்குமார், தனபால், அவங்களாமே அவங்களுடைய பாட்டை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ரைட். அஸ்வத் மாரிமுத்து 2-3 சீன்ஸில் வந்தாலும் சிறப்பாகவே பண்ணியிருந்தார். ஸோ கதாபாத்திரங்கள் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமாகவே நான் பார்க்குறேன். ஃபண்டாஸ்டிக். அஸ்வத் மாரிமுத்து தான் இந்த படத்திற்கான திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கிறாரு.
உண்மையிலே அசத்திட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெய்லர் வரும்போது இந்த படம் வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஏன்னா பேட்களை கம்பேர் பண்ணி பெருசாக விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனம் பண்ண அத்தனை பேருமே வந்து வருத்தப்படுற அளவுக்கு வந்து படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். டெக்னிக்கலாக வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமான வந்து லியோன் ஜேம்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அவருடைய நிறைய பாடல்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எனக்கு இந்த படத்தில் அந்த சாங் ரொம்ப நல்லாவே இருந்தது. படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் நிகேத் பொம்மிரெட்டி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி யூரோப்புடைய டூர் சீன்ஸாக இருக்கட்டும், காலேஜ் கல்ச்சுரல்ஸு, சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருந்தார். ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. படத்தோட எடிட்டர் வந்து பிரதீப் ராகவ். அவருடைய பாட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி எனக்கு வந்து அந்த யூரோப் டூருக்கான ஷார்ட்ஸு கட்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி சண்டை காட்சிலையும் ரொம்ப சிறப்பாகவே அவர் பண்ணியிருந்தார். ஸோ டெக்னிக்கலாக வந்து படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட்? இந்த படத்தில் கீர்த்தி கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து கில்ட் அப்படின்னு சொல்லும். ஆனால் அந்த பொண்ணு எடுத்த முடிவு ரொம்ப அந்த கீர்த்தி கேரக்டர் எடுத்த முடிவு வந்து சரியான முடிவுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, ஒரு சக்ஸஸே இல்லாமல் வேலைக்கே போகாமல் ஓசு சோறு தின்னுக்கிட்டு இருக்கிறவன் வந்து எப்படி வாழ்க்கையில் செட்டில் ஆகும் சொல்லுங்கள்? ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து வராங்க, அன்பை செலுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக அதை ஏகபோக உரிமையாகவும் அவங்கள அடிமையாகவும் நினைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கேவலமான, எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம். ஸோ ஆனால் காதலை சொன்னது வந்து கீர்த்தி கேரக்டர் தான். அதனால் அந்த கில்ட்டை வந்து சரியாக வந்து அஸ்வத் மாரிமுத்து வந்து பயன்படுத்தியிருந்தார். பட் ஆனால் ஓவராலாக நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கீர்த்தி கேரக்டர் வந்து எடுத்த முடிவு தப்பு இல்லை, அது கில்ட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுக்கு. ஆனால் காதல் என்பது சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத உணர்வுகளை கொண்ட ஒரு விஷயம். ஸோ அதனால் அதை தான் நான் என்னை பொறுத்தவரையும் மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். வாட் இஸ் த டேக் அவே? உண்மையிலே இந்த படத்து மீதான விமர்சனங்கள் ரொம்ப மோசமாகவே ட்ரெய்லர் வந்தது. ஆனால் அவங்க மூஞ்சில் எல்லாத்தையுமே கரியை பூசிட்டாங்க பிரதீப் ரங்கநாதன் அண்டு அஸ்வத் மாரிமுத்து. காரணம் என்னென்னா, இந்த படம் வந்து நிறைய இடங்களில் வந்து எல்லாருமே ரசிப்பாங்க, போவாங்க. ஆனால் அந்த கடைசி 10 நிமிஷம் இருக்குல்ல, அந்த பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்துக்குள்ளார கார் வந்து நின்னதுலேருந்து இந்த படம் வந்து உண்மையான ஒரு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த படத்துடைய டேக்அவே. ஒரு கில்ட்டோட ரொம்ப நாள் வாழ்ந்துட முடியாது. அது வந்து பெருசாக மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், வழக்கமாக வந்து அந்த பொண்ணு வந்து தவறுகள்லாம் மன்னிச்சுட்டு ஸ்விக்கி டெலிவரி பண்ணிட்டு வரும்போது நின்னா அப்படின்றதெல்லாம் இல்லாமல் உண்மையிலே ரொம்ப இயல்பாக எடுத்த முடிவுகள் இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸில் வர முடிவுகள்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாவே இருந்தது, ரசிக்கிற மாதிரி இருந்தது. முக்கியமாக என்னை பொறுத்தவரையிலையும் அந்த கடைசி 10 நிமிஷம் இருக்குல்ல, யாரோ ஒருவனை நம்ம வந்து காயப்படுத்துகிறோன்றதும், ஜார்ஜ் மரியான் வந்து என்னை வந்து கீழே தள்ளி விட்டு போனவன் வந்து என் பையன் அப்படின்ற அந்த டயலாக் இருக்குல்ல, அது ரெண்டுமே இந்த படத்துக்கான டேக்அவேயாக நான் பார்க்குறேன். வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? இந்த படத்துக்கான ரேட்டிங் 5க்கு 4. இந்த படம் அவசியமாக பசங்களோட போய், அதுவும் குழந்தைங்களோட போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் ஒன்று. ரெண்டாவது, அஸ்வத் மாரிமுத்து வந்து ஓமை கடவுள்னு நினைக்கிறேன். பிரசாத் லேப்லேருந்து வெளியே வந்தப்போ உங்கள் பிக் பாஸ் ரிவ்யூ வந்து எனக்கு பிடிக்கும் ஜாக்கி டிவியில் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த படத்தில் பார்த்தோன்னா பிக் பாஸில் இருக்கிற எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் இருக்கிற நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜோ மைக்கேல், ரவி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அஸ்வத் மாரிமுத்துக்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. உணர்வுகளை மிக அழகாக கடத்தக்கூடிய வித்தை அவர்கிட்ட இருக்குது. அதுதான் வந்து ஓமை கடவுளையில் வந்து அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சார். இந்த படத்துலேயே அந்த ஃபீலிங்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற இடம் இருக்குல்ல, உண்மையிலே அனுப்பமா பிரதீப்புக்கான அந்த போர்ஷன் இருக்குல்ல, எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அதுதான் எங்கேயுமே நான் கெத்து இல்லைன்றதை விட சரணாகதி அடையிறது இருக்குல்ல. அதாவது நம்ம நேசிக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட சரணாகதி அடைகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மிக அழகான அந்த சீன் வந்து அவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரைட்? எல்லாத்தோட பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு ஆள் எங்கே வந்து ரசிக்க வைக்கிறாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்தில் அவர் வந்து ரசிக்க வைப்பார். அந்த ஃபோட்டோ கேட்குற இடத்துல அவர் தடுமாறு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் அனுப்பு அந்த ஒரு விஷயம். அதே தான் இப்போ உதாரணத்துக்கு லவ் டுடேயில் வந்து இவானா கிட்ட வந்து பின் போடுற ஒரு சீன் ஒன்று இருக்கும். புடவையில் வந்து பின் போடுற ஒரு சீன் இருக்குல்ல, அந்த சீன் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார் பிரதீப். ஆனால் சில பேருக்கு பிரதீப்பை பிடிக்காது. இந்த படத்துலேருந்து பிரதீப்பை கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் கிடையாது, பிரதீப் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து 2 பேருமே சேர்ந்து அடுத்த ஒரு படமும் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதே கல்பாத்தி ஆகிறதுக்கு தான் பண்ணுறாங்க, அவங்க EGSக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ எனிவே படம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும், அதுவும் கடைசி 10 நிமிஷத்தில் வந்து என் பொண்ணுலாம் கதறிட்டா. உண்மையிலே ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம், டோன்ட் மிஸ் இட். ஸோ
சென்னையில் டிக்கெட்டே கிடைக்கல. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெர்பின்னு ஒரு நகரம், அதில் டேப்ரியான்னு ஒரு மால், அதில் தான் ஷோகேஸு. நிலவுக்கு என்மையில் நடிக்கும் படம் வந்து சவுண்ட்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சவுண்ட் நல்லாவே இருந்தது. ஸோ அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஸோ வேற என்ன, பார்த்து ரசிங்க. உங்களுக்கு கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய வருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஓமை கடவுளை திரைப்படத்தை இயக்கிய அஸ்வத் மாரிமுத்தோடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. பிரதீப் இருமொழி கொள்கையா, ரைட். அடுத்தது விஜய் சித்து அண்டு விஜய் அப்படியே போட்டோம். இந்துமதி மரியான் அவங்களும் வந்து சாரி அவ்வளோதான். ஸோ எப்படி போட்டோம் அப்படியே போட்டோம். ஸோ அஸ்வத் மாரிமுத்து அது சொல்லியாச்சு. வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட்? அனுப்பமா பரமேஸ்வரன், சாரி அப்படியே போட்டோம். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் டேக்அவே அப்படின்னா, என்னை பொறுத்தவரையிலையும் இந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். ஒரு தப்பாக வந்து செகண்ட் சான்ஸில் திருப்திக்கிற மாதிரி ஒன்று இருக்கும்பொழுது தட்ஸ் குட் திங். இல்லை இரு என்னை பொறுத்தவரையிலும் தம்பி இந்த எடுத்துருப்பா தம்பி. ஜோ மைக்கேல், அவன் பேர் என்ன, ரவி இல்லை? ஸோ ஜோ மைக்கேல், ஓகே. ஸோ எல்லாத்த விட பிரதீப் மாதிரியான ஒரு ஆள் வந்து அவர் மேலே வந்து, ஏன்னா ரைட், எல்லாத்த விட பிரதீப் லவ் டுடேல வந்து இருமா ஒரே நிமிஷம். லவ் டுடே தானே அது, ஒரே அப்படியே போட்டோம். லவ் டுடே தானே அது. லவ் டுடே இல்லைப்பா லவ் டுடே 2022 வந்து லவ் டுடே. அது லவ் டுடே தான். இவானா தானே. ஆமாம் ஒரு மால் டீபாட்டனா இது. வாட் இஸ் தட்? ஓகே, இது டார்லிங்டன். இது வந்து டேப்ரியான், இது வந்து டெர்பி நகரத்தில் இருக்க. இது வந்து அஸ்வத் மாரிமுத்து அப்படியே இருக்கட்டும். பிரதீப் பி ராகவ், நிகேத் பொம்மி ரெட்டி.